ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப பாத்தீங்கன்னா திருத்தணி கிளம்பியாச்சு. மணி கரெக்டா 4:55 ஆகுது. டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. எங்க கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, கோயிலுக்கு போகலாம். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நம்ம போகும்போது பாக்கலாம். ஓகேங்களா? ஹாய் பை. சென்ட்ரலுக்கு ட்ரெயின்ல போகலான்னு முடிவு எடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கோம். ஏன் ஆட்டோவில் போகிறோம்னா டைம் ஆகிடுச்சு. சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் பிடிச்சி அப்படி போய் ரொம்ப டைம் ஆகிடுட்டு அப்படியே புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டு வந்தாங்க. காலையில் இது ஒரு 5:10 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 5:10 மணிக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்கன்ட்டு அப்படியே வந்துட்டோம். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். நாங்கள் கரெக்ட் டைம்ன்றதை விட முன்னாடியே சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த 5:30 மணிக்குள்ளவே எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் சென்ட்ரலில். உள்ளே வந்து பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு தெரியல எந்த டிபார்ட்மெண்ட் அதுவே போட்டிருக்காங்க. எப்படி போகணும்னு தெரியாமல் நாங்கள் பார்த்தோம். 7வது பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குன்னு தெரியல. அது தேடிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். ஒரு பார்த்தா அது ஒரு சந்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தா போகுது உள்ள சென்ட்ரல் உள்ள. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, அது வழியாக உள்ளே போய் அப்புறமேட்டு போயிட்டு அந்த ட்ரெயின் பார்த்துட்டோம். ஆமாம், 5:30 ஆயிடுச்சு. ஒரு வழியாக எங்கள் ட்ரெயினையும் பார்த்துட்டு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தான் அதில் போய் உட்காந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னல் சீட்டு கிடைக்கலன்ட்டு என் பசங்க ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. என்னாச்சுமா பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு. போக போக தான் ஆளுங்க வந்திருந்தாங்களே. உட்காந்துட்டோம் பார்த்தீங்களா. ஃபேன் ஓடலன்னு சொல்லிட்டு ஃபேன் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் தான் ஃபேன் ஓடல. என்னாச்சுமா சோமா வந்துருக்கீங்க? ஆமாம், 3 மணிக்கெலாம் எழுப்பி விட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவரு எங்க கரெக்டு. 6:20 ட்ரெயின், 5:50 வந்துட்டோம்ல. வேணாம் யாருமே வரல. ஒரு வீக்காக சரிம்மா. மத்தியா போங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போறாங்க, போயிட்டு இருக்கோம். தெரியாதுல்ல. எங்க தம்பி எங்க போயிட்டு இருக்கா? கோயிலுக்கு போயிட்டு கொண்டு இருக்கிறோம். கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியல, எப்படி போகணுன்னு தெரியல. அது மலையா? கோயில் மலையா? திருப்பதி வந்துருக்கோம். கிட்ட பாரு, நம்ம எங்கே போயிருக்கோம்? எங்கே வந்திருக்கோம்? திருப்பதி. அடப்பா, இருங்க வேற லெவல்ரா. ஃபர்ஸ்ட் படி ஏறியாச்சு திருத்தணிக்கு. அவங்க முன்னாடி நடந்து போயின்னு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆசை. ஆமா, நல்லா இருக்கு. ஆமா, ஆமா, ரொம்ப நாள் ஆசை திருத்தணிக்கு வரணும்னு. இங்க மொட்டைலாம் அடிப்பாங்கல்ல. தம்பிக்கு வர மொட்டை அடிக்கணுமா? புதுசா இடம், புது இடமே பார்க்கணும். நாய்மா ஓகே வருதா? அதோ போகுது நினைக்கிறேன் மழை. செப்பு கிட்ட போயிட்டு ஏறும் போது பார்க்கலாம்.
மேலே ஏறி வரும்போதே இங்கே படவேட்டம்மன் ஒரு கோயில் இருக்கும். இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் மலை ஏறுறாங்க எல்லாருமே. இதான் அந்த ஏறுற பாதை. மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் அடிப்பாங்களாண்ணா? கண்ணாடி ஆகிட்டு தான் இருக்கு. மொட்டை சுடிதான் அழகா இருக்கு. அழகு புள்ள. கொழுப்பு தானே. ரொம்ப தரவாதமா? மொட்டை அடிச்சாச்சு. நல்லா இருக்குல்ல? ஏன் அப்பா கூட போறது அந்த போ. ஆமா, பசங்களுக்கும் தண்ணி தலையை பசங்களை குட்டி போயிட்டு தண்ணி தெரியுதுங்களா? முருகர் இருக்கு பாருங்க மேல. எந்த ஆரம்பிக்குது நம்ம முருகன் கோயிலுக்கு மலை மேலே போகிறதுக்கு படி பார்த்தீங்களா? வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு ஏமா கோவில் இல்லையா? பார்த்துக்கலாம். வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு சூடா இல்லைல்ல? இங்கேருந்தே ஆரம்பிக்குது படி. மலை மேலே போகிறதுக்கு படியில் தான் போகிற மாதிரி இருக்கும். அவர் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு அரோகரா சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம் படி ஏறுறதுக்கு. படி ஏறும் போதெல்லாம் மணி 9 மணிக்குள்ளேயே இருக்கும். கொஞ்சம் வெயில் தான் இருந்துச்சு, ஆனாலும் கால்லாம் சுடுற அளவுக்கு வெயில் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், படியில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேர் நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு குரங்குலாம் வந்துச்சுங்களா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நடந்து போனதில் எங்களுக்கு அலுப்பு தெரியல. இன்னும் பாருங்கள் எவ்வளோ படி ஏற வேண்டியது இருக்குன்ட்டு. இங்கேருந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அதை தாண்டி மீறி போகணும். அது பாருங்க, நாங்கள் தெரிஞ்சிச்சா, அதை பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிட்டு அப்படியே இந்த பக்கமும் கிராஸாக ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்களா. உண்மையாகவே அது பெஸ்ட்டு தான். நீங்களும் படி ஏறுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஏறதை விட கிராஸ் லைன்ல ஏறினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கால் வலி தெரியாம இருக்கும். இந்த குரங்கு பாத்தீங்கன்னா பெருசா இருந்துச்சுங்க. எல்லார்கிட்டயும் வர வழியில எல்லாம் புடிங்கி தின்னுட்டு இருந்துச்சு. அங்க ஒருத்தர்கிட்ட அது பாருங்க கவர் அங்க நிக்கிறாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட புடிங்கி தின்னுட்டு நான் இங்க உட்காந்துட்டு இருந்தேன். இவ்வளவு தூரம் ஏறி இப்பதான் ஒரு பழம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். அப்ப எங்க கிட்டயும் அது மாதிரிதான் புடுங்க வந்துச்சு. அதுதான் என் வீட்டுக்காரர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு அது பாத்தீங்கன்னா போயிட்டு ஒளிஞ்சிச்சு. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அது பாவம் ஏதோ சண்டை போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். மூஞ்செல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. நிறைய குரங்கு இருந்துச்சு இந்த பக்கம். நம்ம வந்து இங்க வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வரோம், சாப்பிட்ற பொருளா இருக்கட்டும், ஏதாச்சும் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அதை பத்திரமா கண்டிப்பா கொண்டு போகணும். நம்மளுக்கு இந்த பூ பாப்பா வச்சிருக்க பூ முதல்ல கொண்டு அது புடுங்க வந்துச்சு. அதுக்கு என்ன இருக்குன்னு அதுக்கு வந்து தெரியல இல்லையா, அதனால வந்து நம்ம கிட்ட இருக்கிறத புடிங்கணும் அப்படிங்கிற தாட்லயே வந்து புடுங்க வந்துச்சு. கண்டிப்பா மலை ஏறுறவங்க அது கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போகணும்.
சரி கிளம்பலாமாமா? இங்க சாமி கும்பிட்டுட்டு இது வந்து விநாயகர் கோயில். நம்ம இந்த விநாயகர் கோயில சாமி கும்பிட்டுட்டு மேல படி ஏறுது பாத்தீங்களா, அந்த படியில தான் நம்ம ஏறி இன்னும் மேல போகணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பாத்தீங்களா, வேல் போட்டு ஒரு கோபுரம். அந்த கோபுரம் வந்து அந்த படி ஏறும்போது தான் அந்த கோபுரத்தை நம்ம பார்க்க முடியும். அங்கதான் வந்து வேண்டுதல் இருக்காரு. அப்படி இங்க இருந்து ஆரம்பிச்சோம். இப்படி போயிட்டு கிராஸ் லைன்ல வரும். இது வந்து சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு இங்க ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தம்பி ஏதோ வேண்டுதல் போல இருக்கு, காவடி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த தம்பியும் ஒரு அழகா ஸ்பீடா ஒரு டயர்டே இல்லாம அழகா போயிட்டு இருந்தாங்க. சின்ன பையன் தான், கொண்டு போறது என்னமோ வெயிட்டா தான் எடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே போய்கிட்டு இருந்தா. பார்க்கும் போதே சூப்பரா இருந்தது. அந்த பிள்ளை போகும்போது அவர் பின்னாடி போகிறதும் எங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படி தான் நான் சொன்னேன், ஸ்ட்ரைட்டா ஏறும் சொன்னேன் பாத்தீங்களா, மாடிக்கு மேல போறதுக்கு. இதுதான் இந்த படி தான். இதை ஏறி லாஸ்ட் நம்ம போயிட்டோம்னாலே கோவிலுக்கு போற மாதிரி தான் இருக்கும். உண்மையாவே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறதுனால எங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் 6 படையில இதோட 3வது கோயிலுக்கு போறோம். உண்மையாவே இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா 2 கோவிலுமே வந்து அவ்வளோ மேலே போற மாதிரி கிடையாது. திருச்செந்தூரா இருக்கட்டும், சுவாமி மலையா இருக்கட்டும், கீழேயே அடித்தளத்திலே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. திருத்தணி வந்து மலை மேலே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கோவில் உள்ள அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. மேலே போகணுங்க பார்த்தீங்களா, சுற்றி காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பக்கத்துலலாம் மலையாக வேற இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கந்திருஷ்டி அதெல்லாம் இருக்கிறவங்க வந்து உப்பு போட்டுட்டு தீபம் ஏற்றுறாங்க. அதுதான் வந்து இந்த சைடில் எரியும் பாருங்களேன், நான் காமிக்கிறேன் பாருங்க. அதை அங்கே தான் நின்று நானும் எங்கள் பாப்பாலாம் ஒரு இங்கே கோபுரம் பின்னாடி பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சாமி நாங்களும் சுற்றி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருஷ்டி போகணும், கடவுளே எங்கள் மேலே இருக்கிறது எல்லாமே இதுவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுமா, பின்னாடி பார்க்க அழகாக இருந்துச்சு. எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்களா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து சாமியை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே இருக்கிற அந்த கறி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அந்த கற்பூரம் எரிஞ்சு புகையால உருவானது. நல்ல வேலை எல்லாருமே நெத்தியில கூட்டம் இல்லை, நாங்கள் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கு. ஒரு 10 பேர் எங்களை பின்னாடி வராங்க, அவ்வளோதான். வந்து கூட்டமே இல்லாமல் சொல்றது. எப்பவுமே புதுசாக ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு 4 பேர் நடக்கிறாங்க. என் வீட்டுக்காருக்கு நார்மலே கிடையாது. அந்த அளவுக்கு தான் வந்து கூட்டம் இருந்துச்சு. ஒரு 1/2 hour குள்ளேயே நாங்கள் உள்ள போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துடுற அளவுக்கு கோயிலுக்கு சூப்பரா சாமி கும்பிட்டோம். நாங்க கருவறையிலேயே ஒரு 5 நிமிஷம் நின்று சாமி இங்கே வந்து ஒரு போகுதுல சாமியை நல்லா பார்த்தோம். நாங்க அதுக்கு தான் சொல்றது, எப்பவுமே நம்ம ஒரு புது கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல நாள்ல போறதை விட மற்ற நார்மல் டைம்ல போகணும். இதுதான் வந்து கோவிலுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற சாமி, அவருமே முருகன். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. மாங்காய் வர வழியில மாங்காய் மோர்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. கோவிலே தான் நான் இருந்தேன் கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்ற மோர் குடிச்சோம். வந்து மாங்காய் வாங்கிட்டு வந்தோம், மாங்காய் சாப்பிட்டு இருக்கோம். சூப்பரா சாமியெல்லாம் பார்த்தோம். கூட்டமே இல்ல, அந்த அளவுக்கு அழகா ஸ்ட்ரைட்டா நல்லா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி இருந்தது. சூப்பரா சாமி பார்த்தோம், நல்லா இருந்தது. சோகமா இருக்காது. செம்ம ஹேர் ஸ்டைல்ரா, செம்ம ஹேர் ஸ்டைல்ரா. மாங்காய் எடுக்க பாத்துக்கிட்டு இருக்கான். யாரா திருத்தணிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கும்லமா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வரோம்ல, நல்லா இருக்கு. சரி, ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாங்க அவ்வளவுதான், வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் சாயந்தரம் ட்ரெயின் புக் பண்ணிருந்தோம், ஆனா முடிஞ்சிருச்சு. காலையிலேயே இதை முடிச்சிட்டோம். மணி 10 தான் ஆகுது, 10 மணிக்கே முடிஞ்சிருச்சு. வேஸ்டா டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.